ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 15வது வசனம். துஷ்டனே, நீ நீதிமானுடைய வாசஸ்தலத்துக்கு விரோதமாய் பதவியிராதே, அவன் தங்கும் இடத்தை பாழாக்கி போடாதே. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் கொடுத்த உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காய், காருண்யங்களுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய், தயவுகளுக்காய், உபகாரங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த நாள் முழுவதும் அன்பின் கரங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தையும் சூழ்ந்து கொண்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்பொழுதும் அறிந்தும் அறியாமலும் செய்த சகல பாவங்களையும் இன்னும் ஒரு விசை உடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழும்பி உம்மை பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறதே, ஒவ்வொரு குடும்பங்களையும் புதிய கிருபையினால் நிரப்புங்க இயேசு சுவாமி. இந்த நாளில் நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா துஷ்டத்தனத்தின் கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாய் பதவி இருக்கிற கிரியைகள் இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களை பாழாக்க நினைக்கிற எல்லா வாழுமிடத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகள், இருளின் ஆதிக்கங்கள், மறைந்து கிரியை செய்கிற வல்லமைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற இரும்பு தாழ்பால்கள், வெண்கல கதவுகள் உடைக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற நுகதடிகள் முறியடிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா துன்மார்க்கருடைய செயல்கள் நிர்மூலமாக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தடுக்கிற பொல்லாத வல்லமைகள் அழிக்கப்படும்படியாய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர், இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே, எல்லா சத்துருவின் கிரியைகளையும் அழித்து தேவனே, உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால வேலி அடைங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பத்தையும் மேன்மையாக வைங்கப்பா. சகல துதிகன மகிமை எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.